குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து எங்கள் எப்படி சொல்கிறது, அவங்கள நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பாட்டினே நான் சொல்லிக்கிறேன். அந்த பாட்டி வந்து இந்த ஊரில் வந்து தென்னந்தொடப்பை வந்து எப்படி பின்னுறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அது மட்டும் இல்லாமல் அதையும் பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது, அவங்க கூட சிரித்து பேசினது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அரியை நான் வந்து கூப்பிட்டு போய் முடி வெட்டிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. நான் பண்ண தப்பு இனிமேல் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. குழந்தைக்கு எனக்கு தான் அறிவில்லை, நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ முடி வெட்டுறது ரொம்ப 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 தப்பு. அது ரொம்ப அதிகமாக உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு அரிய நானும் வந்து எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோதான். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன். மதியம் 1 மணிக்கு வெத்தலை தீபம் போடணும். இதுதான் லாஸ்ட்டு வாரம், 6வது வாரம். நான் நினச்சது நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் விஷயம் நடக்கலை. அப்புறம் வந்து இப்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோலாம் எடிட்டிங் பண்ணிவிட்டு சிலிண்ட்ருக்காக போனோங்க. போயிட்டு சிலிண்ட்ரு எடுத்துகிட்டு வரணும். சிலிண்ட்ரு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த புது கேஸ் இருக்குல்ல, அடுப்பு, அந்த அடுப்பையும் போயிட்டு வாங்கிக்கிட்டு வரணுங்க. அந்த அண்ணி வந்து உருளைக்கிழங்கு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. எனக்கும் அவங்களுக்கும் உருளைக்கிழங்கு வாங்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? என்னடா இவ கையில் வச்சுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க வந்து தொடப்பம் பின்னுறாங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இங்கே எப்படி தொடப்பம் பின்னுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 3-4 செஞ்சு வச்சுருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ ஒன்று லாஸ்ட்டு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து என்னுடைய மௌசி. இவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உன்னை பார்த்துருக்கேன், நீ என்னை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நான் அவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை அப்படின்ட்டு. பக்கத்தில் அண்ணி கை காமிச்சு என்ன பேசுகிறாங்கன்னா, இவங்க வந்து மௌசி யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், என்னை எடுக்காத, அவங்கள மட்டும் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ அழகாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ அழகாக பின்னி வச்சுருக்காங்க பாருங்களேன் தொடப்போம். இப்போ அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் ஏன் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எல்லாருமே கச்ச கச்சன்னு ஒரு 10 பேர்கிட்ட அங்கே இருந்தோம் நாங்கள். கச்ச கச்சன்னு நாங்கள் எல்லோரும் பேசிகிட்டே இருந்ததுனால வந்து அது ரொம்ப சவுண்டாக இருந்தது. அதனால தான் வந்து நான் இப்போ இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைட்டாக இறுக்கி கட்டினாங்க. இப்போ வந்து 4 ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது 1 2 ரெடி பண்ண போகிறாங்க பாருங்கள். அந்த தொடப்பத்தை எவ்வளோ அழகாக ஒரு பூ மாதிரி கையில் நல்லா திருப்பிக்கிறாங்க பாருங்கள். இங்கே யாரும் மோஸ்ட்லி வந்து கடையில் போய் அந்தளவுக்கு தொடப்பம்லாம் வாங்கவே மாட்டாங்க. இந்த தென்னந்தொடப்பமாகட்டும், பூந்தொடப்பம் நம்ம கிராமத்துங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா, பூந்தொடப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள். அந்த தொடப்பம் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து கையிலே ரெடி பண்ணிப்பாங்க. இவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நீ வீடியோ எடுக்கிறியே, நீ என்ன பண்ண போகிற இதை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, அவள் வீடியோ எடுத்து அவள் வந்து எல்லாருக்கும் அனுப்ப போகிறா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் அவங்க வந்து அப்படி என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ, நீ இதெல்லாம் வேறு பண்ணிக்கின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா இதை வந்து ஒரு 3-4 சுற்று அவங்க எந்த அளவுக்கு இதை டைட் பண்ணி கட்டுறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்களேன். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா டைட் பண்ணி அதை வந்து சுற்றிக்கணும். இவங்க கட்டுற அந்த டைட்டில் இருக்கிற நல்லா எவ்வளோ இறுக்கத்தை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் இது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டைட்டுக்காக கட்ட போகிறாங்க பாருங்கள் இந்த பாட்டி. அவ்வளோ ஸ்ட்ராங்கு இந்த பாட்டி. என்ன பாட்டி, ஆனால் நான் மௌசின்னு கூப்பிட்ணும். ஆனால் நான் பாட்டி சொல்லிங்கிறேன். அவங்க பாட்டி தானே, அதனால் நான் பாட்டின்னு சொல்கிறேன். ஆனால் வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக என்னை கேட்பாங்க, நான் உனக்கு பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே என்னுடைய சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இந்த ஒடிசாவில். அதனால் அதுவே ஒரு சில பேர்லாம் என்ன கேட்பாங்க, நீ ஏன் ஜெய் ஜெகநாத் சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விட்டுடுவேன். பாருங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக போட்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா? பாருங்கள், அது எப்படி ஒரு சுற்றி விட்டு அது ஒரு மாதிரி பூ மாதிரி வர மாதிரி கட்டி விடுறாங்க பாருங்கள்.
இறுக்கிட்டாங்களா? இப்போ திரும்பவும் முடி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4, 5 குச்சியாக வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த 4, 5 குச்சியில் எடுத்து எடுத்து சுற்றி சுற்றி அதுக்கப்புறம் வந்து செய்வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பக்கம் உல்ட்டா சைடாக, அதாவது முடி போட்டதுக்கு உல்ட்டா சைடாக வந்து 4 குச்சி எடுத்து சுற்றுறாங்க பாருங்கள். சுற்றுறாங்களா? இந்த மாதிரி இந்த 4 குச்சியாக எடுத்து 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 சுற்றுறதுனால தான் இது பாருங்க அன்னி கையில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா? இந்த மாதிரி இவ்வளோ அழகாக வர்றது. இது வந்து இந்த தொடப்பை தேஞ்சு போகிற வரைக்கும் இந்த தொடப்பத்துலேருந்து நம்ம ஒரு குச்சி கூட உருவவே முடியாது. அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கும் இது. இதுலேருந்து ஒரு குச்சி கூட நம்ம முழுசாக உருவி எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் இதில். பாட்டி எவ்வளோ அழகாக செய்கிறாங்கல்ல, அவங்க ஸ்ட்ராங்கு என்ன பார்த்திங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டி பேசின பேச்சு, இந்த பாட்டி சிரித்தது, அவ்வளோ அன்பாக பேசினது, உனக்கு நான் இருக்கண்டி தங்கன்னு பேசினது. ବସ ପିସି ବସ ହଁ ବସିକି ଖାଇବ। ଏଇଟା ଭଲ ଅଛି ନା? ଏଇଟା ଭଲ ହେଇଛି ନା? ଟେଷ୍ଟ ଭଲ ଅଛି। ଟିକେ ଭଲ ଅଛି। ଟିକେ ଦିଅ ଆମର। ଚା ଟିକେ ହଁ ଚା ଖାଇବ। ତୁଲା ପ୍ରସାଦ ଦେଇଛି। ଏଟା ପ୍ରସାଦ ନା ଏଟା ବୁକ ଦେଇଛି। ଖାଉନ ବୁକ ଏଇଟା କ'ଣ ନାନୀ? ଭଲ ହେଇଛି ନା? ଭଲ ହେଇଛି। இப்போ நானும் அரியும் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கு வந்து நம்ம முடி வெட்டுறதுக்காக தாங்க வந்திருக்கோம். ஹரி எப்படி பார்க்குறான் பாருங்களேன். உனக்கு முடி வெட்டுறது பிடிக்கலையாடான்னு. எனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ முடி வெட்ட கூப்பிட்டு வந்திருக்கியே அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து நான் முடி வெட்டிட்டு கோடு போட்டு போனால் என்னை வந்து இது கையில் அடிப்பாங்க. திதி ஸ்கூலில் சென்னையில் ஒரு வாட்டி ஸ்கூலில் இப்படி தான் ஹேர் கட் பண்ணிட்டு கோடு போட்டு போனதுக்கு அடித்தாங்களா. அவன் வந்து அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். ஞாபகம் வச்சுட்டு அவன் சொன்னான் என்கிட்ட. அப்புறம் நான் நிறைய சிரிச்சிட்டு இருந்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து இந்த இடத்த அரிக்க வந்து முடி வெட்டுறதுக்காக வந்திருக்கேன். ஒரே சிரிப்பு. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, உடம்பு சரியில்லாதப்போ கொட்டு போய் முடி வெட்டினது ரொம்ப தப்பாயிடுச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அரிக்கு ஜுரத்தில் போயிட்டு முடி வெட்டுறதுக்கு கூப்பிட்டு போயிட்டு நைட்டெல்லாம் நான் பட்ட அவஸ்தை வீடியோவில் கண்டினியூ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக உட்காந்து சார் வந்து முடி வெட்டுறதுக்கு உட்காந்துருக்காரு பாருங்கள், ஹாய் சொல்லிட்டு. முடி வெட்டி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்க்கலாமா அரி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பை பாருங்கள். முடி வெட்டும்போது இந்த அண்ணா இருக்காங்கல்ல, நீங்கள் எந்த கிராமம் அப்படின்னு சொல்லி ஏன்னா புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னும்போது கேட்பாங்க. அவர் வந்து கேட்டார். நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எந்த ஏரியா எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லும்போது அப்புறம் ஓ அப்படியா இவங்க வீடா அப்படின்னு. பார்த்தீங்களா அரிக்கு முடி வெட்டினோடனே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குது. தப்பனும் வந்து கீழே உட்காந்துருக்கான் பாருங்க. அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்கான். நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எல்லா இடமும் ஃபுல்லாக இதுக்கப்புறம் க்ரீனிஷாக இருக்கும். எல்லாருமே நடவு நட்டு வச்சுருப்பாங்க. சரி ஓகே போகலாம் வீட்டுக்கு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆகுது, 1:10 ஆகுது. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்ன தொட்டு பார்த்தா நெருப்பாக காயுது. என்ன இங்கே பாருங்கள். இப்போ தான் அரிக்கு வந்து மருந்து கொடுத்தேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் தூக்கம் இல்லை. எனக்கு வந்து ஃபிக்ஸ் மாத்திரை இங்கே கிடைக்கலையா,
அதனால் தம்பிக்கு வந்து ஜுரம் கண்ட்ரோலே ஆக மாட்டேன்னுது. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. அவ்வளோதான். இதுக்கப்புறம் தூங்காமல் இவன் பக்கத்தில் நான் மூச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு நான் ஜுரம் அப்பப்போ செக் பண்ணி மருந்து கொடுத்துட்டு இருக்க முடியும். தண்ணியில் ஆட்டம் போடாதடான்னு கேட்குறியா? அப்புறம் ஏன் ஜுரம் வந்தது? குள் பண்ணதுக்கெலாம் ஜுரம் வந்ததுன்னா நான் என்ன பண்ணட்டும்? சரி, டென்ஷன் ஆகாத, படுத்தா. பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க பையன். எல்லோரும் தூங்குங்க. பாய், குட் நைட். ஆனால் என்ன தெரியுமா அரிக்கிட்ட பிடிச்சது? இவ்வளோ உடம்பு முடியாதுலேயும் அவன் தனியாக அப்படியே படுத்துட்டான். என்னை எழுப்பவே இல்லை. நானாக சடனாக தொட்டு பார்த்துட்டு எந்திரிச்சு அடித்து பிடிச்சி எந்திரிச்சு இப்போ அவனுக்கு நான் மருந்து கொடுத்தேன். ஏன் சாமி, ஏன் சாமி அம்மாவை எழுப்பல? ஏன் வாளா? வாள் எதுக்கு தேடுற சாமி? சரி, பை, குட் நைட். வாழை தேடி எடுக்கல? ஏன் பார்த்தீங்களா? ஒத்துட்டாலாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க சாருக்கு. லவ் யூ. ஏன் வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, பாய்.